வெல்கம் பேக் த்ரில்லர் ஸ்டோரி ரத்த காட்டேரி எபிசோட் 10. ஆல்ரெடி நம்ம சேனலில் 9 எபிசோட் நான் போட்டிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு அது எல்லாமே பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் இந்த கதை என்னன்னு உங்களுக்கு புரியும். இன்ஸ்பெக்டர் விவேக் சேதுபதி ஐயா வீட்டில் இரவு என்னத்தான் நடக்குது அப்படின்னு பார்க்கணுன்னு முடிவெடுத்துட்டாரு. அன்று இரவு சேதுபதி ஐயா வீட்டில் அடர் இருளை அள்ளி சூடி விட்டது வானம். வேலை செய்யும் அனைவரையும் அனுப்பிவிட்டு மயான அமைதியில் இருந்தார் சேதுபதி. சாகாமல் செத்து பிணம்போல் எதையும் தாங்கும் உருவமாய் சாய் நாற்காலியில் அமர்ந்திருந்தார். இந்த மாதிரியான த்ரில்லிங் ஸ்டோரி உங்களுக்கு பிடிக்குன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்தி நோட்டிஃபிகேஷன் ஆல்னு கொடுத்துருங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு கமெண்ட் ஒன்று பண்ணுறங்க. ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வந்துவிட்டாள், அவள்தான் சீதா. இரத்த காட்டேரியாய் வந்துவிட்டாள். அவர் இருக்கும் அறையில் விளக்கு அணைந்து எரிந்தது. ஐயோ, என்னை ஏன் இப்படி சாவடிக்கிறாய், நீ சாகத்தான் போறடா அப்படின்ட்டு அந்த சீதா, அதாவது இரத்த காட்டேரி அது சொல்லுது. சாகிறேன், என்னை கொல்லு, என்னை கொன்று, என்னை இப்படி சித்திரவதை செய்யாதே அப்படின்னு சேதுபதி அந்த இரத்த காட்டேரிக்கிட்ட சொல்றாரு. கதவு ஜன்னல்கள் எல்லாம் ஓயாது அடித்து கொண்டன. விட்டு விட்டு எரிந்த விளக்கு அணைந்து போனது. இருள் மட்டுமே அவர் இரு கண்ணிலும் நிறைந்திருந்தது. டேய், இந்த சித்திரவதை தானே அப்போ நீ எனக்கு செஞ்சது அப்படின்னு சொல்றாரு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சேதுபதி ஐயா சீதாவை கொல்றதுக்கு உறுதுணையா இருந்திருக்காரு. சொல்ல முடியாது, இவரே கூட கொண்டு இருக்கலாம். ஸோ அவரை பழி வாங்கறதுக்காக தான் இந்த சீதா இரத்த காட்டேரியா மாறி வந்திருக்கு. இந்த கதையிலேருந்து 10வது எபிசோட்ல தான் நம்மளுக்கு சீதா தான் இரத்த காட்டேரியா வந்ததுன்னு தெரியுதுங்க. ஸோ நீங்கள் 1 by 1 எல்லா எபிசோட பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே புரியும். நான் தெரியாமல் பண்ணிட்டேன், என்னை விட்டுரு. தலைக்கு மேல் ஒரு ஒளி வந்தது. அந்த சீதாவின் முகம். ஐயோ ஐயோ அம்மா ஆன்னு கத்துறாரு சேதுபதி ஐயா. அலறல் சத்தம் கேட்குது, வீட்டையே அலறுது. வீடே அலண்டு போன மாதிரி ஒரு சத்தம். அவர் கத்துறது. கருத்த நீலமுடி, அதன் நடுவே பற்கள் தடம் பதிந்த இரத்த கோரையுடன் கரைபடிந்த முகம். 2 பற்களில் இருள் அடித்த இரவனடி சேர துடித்த அவள் பற்களில் இருந்து சொட்டிய இரத்த துளிகள் துளி துளியாய் அவர் கைகளில் விழ உணர்ந்தன. அந்த கடுமையான முகம் அருகே இருக்க கொடுமையான சிரிப்பு சத்தம் எங்கே ஒலிக்கிறது. வெவ்வேறு இடங்களில் இருந்து சிரிப்பலை கேட்கிறது. உயிர் மேல் அவ்வளோ ஆசையா உனக்கு? ஐயோ, என்னை கொல்லு. இப்படி நரகத்தில் தினம் தினம் என்னால் வாழ முடியாது. நானே 2 தடவை சாக போனேன். என்னால் சாகவும் முடியாது, சாகவும் நீ விடமாட்டுற, உயிரோடு வாழவும் விடமாட்டுற அப்படின்னு சீதா கிட்ட ரொம்ப பயந்து போயிட்டு சேதுபதி சொல்றாரு. சேதுபதியை ஏன் இவ்வளோ சித்திரவதை பண்ணணும் சீதா? எதனால சீதா இந்த ஆளை கொல்லணும்னு நினைக்கிறா? உனக்கு அவ்வளோ நிம்மதியான சாவு வரக்கூடாதுடா. அதுக்கு தான் இவ்வளோ சித்திரவதையான நீ சீக்கிரம் சாக போற, அதுவும் நாளைக்கே சாக போற. உன் குடும்பத்தில் உள்ள ஒருத்தவங்க கூட உயிர் தப்பிக்க மாட்டான். அவங்க கண்ணு முன்னாடியே உன்னை சாவடிக்க போறேன். அதை பார்த்து நீயும் நிம்மதியாக கண்ணை மூட போற அப்படின்னு சொல்லவும் இவர் மறுபடியும் அந்த வீட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா 2-3 சிரிப்பு சத்தம் கேட்டுகிட்டே இருந்தது. என் குடும்பம் என்ன பண்ணுச்சு, அவங்கள விட்டுடு அப்படின்னு சேதுபதி சீதா கிட்ட முறையிடுறாரு. அதாவது இரத்த காட்டேரிக்கிட்ட முறையிடுறாரு. அதுதாண்டா உனக்கு தண்டனை, உன் தண்டனையை நான் முடிவு பண்ணுறேன், நீ பண்ணாத அப்படின்ட்டு அந்த இரத்த காட்டேரி சொல்லுது சேதுபதி கிட்ட. சட்டென அந்த உருவம் மறைந்தது. காற்றின் வேகம் குறைந்தது. அதன் அணைந்த விளக்குகள் தானே உயிர் பெற்றது. அலறல், சிரிப்பொலி, சத்தம் அனைத்தும் அடங்கியது. அடித்து கொண்டிருந்த ஜன்னல் கதவுகளின் ஆட்டம் நின்றது. ஐயோ, கொடுமை செய்து விட்டேன், தவறு செய்து விட்டேன். என் பாவத்திற்கு என் குடும்பமே அழிய வேண்டுமா? இன்னும் என்னவெல்லாம் நான் காணப்போகிறேன். கடவுளே, என்னை காப்பாற்று. தன்னையே தொடர்ந்து கொண்டார் சேதுபதி. என்ன நடக்குதுன்னு பார்க்க வந்த விவேக்கு இருட்டில் என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே தெரியலங்க. ஆனால் கேட்ட சத்தங்கள் வைத்து ஒருவாறு கணித்து விட்டார். நாளை சேதுபதி ஐயா கொலை செய்ய போகிறார்கள். தன் மனதிற்குள் எண்ணி கணக்கு போட்டு கொண்டிருக்கிறார். அங்கிருந்து விரைந்து கிளம்பினார் விவேக். ராஜா மற்றும் அந்த பெண் குரல், இவை மட்டும்தான் இப்போது சந்தேகப்படத்தகுந்த குறிப்புகள். இதை வைத்து தான் இவர்களை நடந்த கொலைகளையும் பற்றி அறிய வேண்டும். இனி எந்த கொலையும் நடக்காமல் தடுக்க வேண்டும் என்று விவேக் பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணுறாருங்க. விடிந்த பொழுது எல்லாரும் நல்ல பொழுதாக விடிட்டும் என்று எண்ணியவாறு எழுந்தார் விவேக். இன்றைய பணி முதலில் சேதுபையா வீட்டில்தான். கான்ஸ்டபிள் வடிவேலும் அங்கு சேர்ந்தார். அந்த வீட்டில் சுற்றிலும் நோட்டமிட்டனர். சுற்றிலும் கிடந்த கயிறுகள் அனைத்தையும் எடுத்து பார்த்தனர். அவை ஜன்னல் கதவுகளில் கட்டப்பட்டிருந்தது. கயிற்று இழுக்கும் பொழுது அவை வேகமாக அடித்து கொண்டன. மின் கம்பங்களும் சில இடங்களிலும் துண்டித்து
இருக்கப்பட்டு இருந்தது. இதை எல்லாமே சேதுபதி பார்க்குறாரு. நீங்கள் நினைப்பது சரிதான், பேயும் இல்லை இரத்த காட்டேரியும் இல்லை. இந்த கயிறு கட்டையெல்லாம் பார்த்த உடனே உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும், இது எல்லாமே மனுஷங்க பண்ணுற வேலை தான். கண்டிப்பாக அது மனுஷங்க தான். இது இரத்த காட்டேரியும் இல்லை, பேயும் இல்லை, பூதமும் இல்லை, இது எல்லாம் மனுஷங்க பண்ணுற சரின்னு விவேக் புரிஞ்சுக்கிறாரு. அதுவும் அந்த ராஜா தான். நான் சந்தேகப்பட்டது போல ராஜா தான் இதற்கு காரணம். அவன் மட்டும் இல்லை, இன்னும் யாரும் ஹெல்ப் பண்ணுறாங்க, அதுவும் ஒரு பொண்ணு. ராஜா சொல்லபடி அவள் சீதாவாக தான் இருக்கணும். 2 பேர் மட்டும் தானா இல்லை வேற யாராச்சும் இருக்கிறாங்களான்ட்டு விவேக் ஒரு சந்தேகம் வருது. சரி ஐயா, நீங்கள் ரத்த காட்டியில் மனுஷங்க தானே இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்க, அப்போது சீதா எப்படி அப்படின்ட்டு வடிவேல் கேட்குறாரு கான்ஸ்டபிள். அதான்யா எனக்கும் குழப்பமாக இருக்குது. சீதா இருந்த பின் யாராச்சும் அதை பார்த்தாங்களா அப்படின்ட்டு கேட்கும். இல்லை ஐயா, ஓனா கடிச்சிருச்சு, நோய் பரவுன்னு யாருமே போகலை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்போது சீதா உண்மையிலே சாகாமல் கூட இருக்கலாம், அதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி தானே அப்படின்ட்டு விவேக் கேட்குறாரு வடிவேல் கிட்ட. ஐயா ஆமாம் ஐயா, இப்போது அவள் செத்துட்டான்னு அவங்க குடும்பமே நாடகம் ஆடுறாங்களா அப்படின்ட்டு விவேக் பாயிண்ட்டை பிடிச்சிட்டாருங்க. இருக்கலாம், ஆனால் ராஜா சீதா செத்து போனதை பற்றி யாரும் கவலைப்படலை. அதனால எல்லாருமே சாக போகிறீங்க அப்படின்னு அன்னைக்கு சொல்லிட்டு போனனால தான் சீதா செத்து போயிருந்தா. அதான் பழி வாங்கணும் அப்படின்ட்டு, ஒருவேளை அதனால தான் அவள் பேயா மாறி வந்திருக்காளோ அப்படின்னு ஊருக்குள்ளே எல்லாருமே பேசிக்கிறாங்க. இதுக்குள்ளே வேற ஏதோ மர்மம் இருக்குது அப்படின்ட்டு விவேக்கு ஒரு சில விஷயங்கள் புரிய வருது. ஐயோ, இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம், எப்படி கண்டுபிடிக்க போகிறோம், இன்னைக்கு எல்லாத்துக்கும் விடை கிடைச்சிரும், வா போகலாம் அப்படின்ட்டு விவேக் கான்ஸ்டபிளை கூப்பிட்டு போயிடுறாருங்க. சரிங்க ஐயான்ட்டு அவர் பின்தொடர்ந்து கான்ஸ்டபிளும் போயிடுறாரு. அடுத்த பாகத்தில் அனைத்திற்கும் விடை கிடைக்கும். அது வரைக்கும் கொலைகள் தொடரும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்தி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டிங்கன்னா, நீங்கள் போடுற ஒரு லைக்கும் ஒரு சப்ஸ்கிரைபரும் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனலாக இருக்கும். இது மாதிரியான நல்ல த்ரில்லிங் ஸ்டோரியாக எடுத்து உங்களுக்காக நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் மறக்காமல் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு நான் வீடியோ போட்டுகிட்டே இருப்பேன். இதுக்கப்புறம் நான் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 3 days ஒன்ஸ் வீடியோ போடுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கேன். உங்களோட சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக தேவைப்படுது. ஸோ அப்போ தான் எனக்கு கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ஏன்னா வியூஸ் பெருசாக போகல, சப்ஸ்கிரைபர்ஸும் பெருசாக இன்க்ரீஸ் ஆகலை. பட் இருந்தாலும் முயற்சியை கைவிடக்கூடாதுன்ட்டு ஒரு வீடியோவை போட்டுகிட்டே இருக்கேன். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸ்டோரி உங்களுக்கு கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இனி வரை ஸ்டோரி எல்லாமே நல்ல ஒரு த்ரில்லிங் கிரைம் ஹாரர் பேஸ்டு ஸ்டோரியாக செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது எல்லாமே பாருங்கள், பெஸ்ட்டாகவும் இருக்கும். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.